தமிழ்நாடு உலகம் காவேரி சென்னல் விளைய கொண்டேடு மூவேந்தராண்டு வந்து முத்தமிழ் நாடு கவி மலர் சோலைகளும் காவிக சாலைகளும் கல்வி மலர் சோலைகளும் துணைக்கு பாமாலைகளும் புவிய பெரின்பம் தரும் புலவனின் வேலைகளும் புவிய பெரின்பம் தரும் புலமைகள் வேலைகளும் புலமையை கண்ட வேலை புலமையை கண்ட வேலை புலமையை கண்ட வேலை பலமை வரும் தென்னாடு புலமையை கண்ட வேலை வலமை வரும் தென்னாடு மூவேந்தராண்டு வந்து முத்தமிழ்நாடு மூவேந்தராண்டு வந்து முத்தமிழ்நாடு மூவேந்தராண்டு வந்து முத்தமிழ்நாடு புனித தலைவக ஜெயன ஸ்தலம் அதில் மனித துரியத பதவங்கள் நிறைந்த மூவேந்தராண்டு வந்து முத்தமிழ்நாடு புகழாக தக்க பரிவாரம் கெட்டி மகிழ்வான தக்க மனகுட இனங்களும் மூவேந்தராண்டு வந்து முத்தமிழ்நாடு பத்தி மெத்து நத்து சுட்டும் இதந்தரு மிருதக மூவேந்தராண்டு வந்து முத்தமிழ்நாடு புகழாக தக்க பரிவாரம் கெட்டி மகிழ்வான தக்க மனகுடலை நிகழ்கால நித்த துணைதானே கெட்டின தோர தக்க துணைகுடலை மறைத்த மகிழ்ச்சிடும் பகத்த இலக்கிய படைப்பு நிறைந்த மறைத்த மகிழ்ச்சிடும் பகத்த இலக்கிய படைப்பு நிறைந்த மூவேந்த ஆண்டு வந்து முத்தமிழ்நாடு உலகம் காவேரி சொன்ன விளைய பண்வேடு மூவேந்தராண்டு வந்து முத்தமிழ்நாடு முருகா முத்துக்குமரா கந்தா குகா சண்முகா சரவணா உன்னையே தஞ்சமண்டிய நெருக்கம் என்னையும் என் நாட்டு மக்களை நிகழ் கொடுத்து காப்பாற்றி அருள் புரிய வேண்டும் முருகா. எங்கே இருந்தாலும் எந்த நிலைகள் இருந்தாலும் அழைத்தவுடன் ஒரு ஓடி வரக்கூடிய இந்த முருகனுக்காக அந்த குமரனுக்காக அனைத்திலும் முருகனை மனதில் எண்ணி எண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்துல தமிழ் கடவுள் தமிழ்கண்ட தனிப்பட்ட சிறப்பு செந்தமிழ் நாடுற போதில்லை இன்ப தேன் வந்த பாகிது காதில் என்று சொல்லிக்கிறேங்க. தமிழை பேச பேச எப்படி சுவை கூடுகிறதோ அதுபோல முருகப்பெருமான் நாமத்தை மனதால் நினைத்தாலே முக்தி பெறும் என்ற காரணத்தினால் அழைக்க வேண்டும் முருகனை செய்ய வேண்டும் சிறப்பான ஒரு காவலை யாம் இருக்க பயம் என்று சொல்லிக்கிறேங்க. எப்படி அழைத்தால் வருவார் முருக கடவுள், எப்படி அழைத்தால் வருவார் என்ற காரணத்தினால் முருகனுக்கு ஒரு நாள் அது என்றுமே திருநாளாக அமையணும் என்ற காரணத்தினால் முருகனுக்கு ஒரு நாள் திருநாள் அந்த முதல்வர் வைபவ பெருநாள் முருகனுக்கு ஒரு நாள்
ஐவகை நிலங்கள். நன்றி 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 நன்றி. ஐவகை நிலங்களில் குறிஞ்சிலத்தில் ஆளுகின்ற நம்பிராஜனுக்கு உனக்கு முகடிக்கு வளர்ப்பு மகளாக பிறந்து சிறோட சிறப்போடு வாழ்ந்து ஒரு வேளையிலே உலகால் வந்து ஆதிபராசக்தியை வணங்கி ஏற்றுக்கொண்ட கதாபாத்திரம் செய்ய போகும் காரியம் என்ன காரியம்? நல்ல காரியம் சீக்கிரம் நடக்கணும், அது நன்மையில் வந்தே முடியணும். நினைப்பதெல்லாம் நல்லதாக இருந்தால் நடப்பது அத்தனையுமே நன்மையாக நடக்கும் என்று பெரியவங்க சொல்கிறீங்க. அவனின்றி ஒருவனும் அசையாது. எதை கொடுக்க வேண்டும் நினைக்கிறானோ எந்த மனிதனாலையும் தடுக்க முடியாது. எதை தடுக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ எந்த மனிதனாலையும் கொடுக்கவே முடியாது என்று சொல்கிறீங்க. நாட்டுக்கே தவிர தந்தை நம்பிராஜன் தலைவனாக இருக்கிறவர் என்கிட்ட ஒரு பெரிய பொறுப்பை போட்டு கொடுத்துருக்கிறார். என்ன பொறுப்பு அது அப்படின்னா காவல் என்ற பொறுப்பு, தலைமை பதவி. எதற்கு காவல்? நாட்டுக்கு காவல் ஒரு விதம், ஊருக்கு காவல் ஒரு விதம், வீட்டிற்கு காவல் ஒரு விதம். இதற்கெல்லாம் அப்பாற்பட்டது காட்டுக்கு சென்று கருந்தனை சென்று வைத்து தெய்வத்திற்கு திணை விதைத்து அதற்காக பாதுகாப்புக்காக என்ன அனுப்பி வச்சிருக்கார். பதவி கொடுத்திருக்கார். பதவினா என்ன பதவி? தலைமை பதவி, தலைவி என்ற பட்டம். இல்ல பாருங்க, 7 பேர் ஆண் பிள்ளைகள் இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் கொடுக்க முடியாத ஒரு பதவியை ஒரு பெண்ணாகப்பட்ட எங்கிட்ட கொடுத்திருக்காருன்னா அப்ப ஆண்களுக்கு காவல் பக்கம் தெரியுமா இல்ல தெரியாதாங்க? தெரியாமல இருக்காது. சரி, அப்ப அவங்கள்ட்ட கொடுத்திருக்கலாமே, அப்ப என்கிட்ட கொடுத்திருக்காரு. பொம்பளை பிள்ளைகிட்ட கொடுத்தா பொறுப்பா இருப்பீங்க. அப்ப ஆண்களுக்கு பொறுப்பு இல்லைங்கிறது நீங்க கொஞ்சம் விளையாடுத்தனமா இருப்பாங்க. வேற என்ன விளையாடுத்தனமா? நீங்க தெரியும் நீங்க என்னன்னா விளையாடுறீங்கிறது நாங்க பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். என்ன கூட்டம்லாம் இல்லை சகலப்படியா? சரி சரி சரி, ஏதோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்களும் அதில் கணக்கில் சேர்த்துட்டியே, அதான் தான் கேட்குறேன். நீங்க தான் கம்பெனி, நீங்க தானே? அந்த நம்ம கம்பெனி வேற. அதை சொல்லு. நம்ம கம்பெனியில் இந்த தானா சேர்ந்து கூட்டது. ஓ, இதை பாருங்க, பெண்களுக்கு பொறுப்புணர்வு அதிகம். காரணம் பசித்திரு தனித்திரு விழித்திருன்னு சொன்னாங்க. பசித்திருன்னா அறிவு பசுவோடு இருக்கணும், தனித்திருனா தனக்கென்ற தனிப்பட்ட இடத்தை எப்போதுமே பிடிச்சி வச்சுக்கணும், விழித்திருனா எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கும், விழிப்புத்தன்மையோடு இருக்கணும். பசித்திருப்பான் விழித்திருவை பதவி வரணும் அப்படின்னு சொன்னாங்க. தனித்திருத்தா விழித்திருவி பதவி. பதவி வரும்பொழுது ஒரு மனுஷனுக்கு என்னங்க வேணும்? பணிவு வரணும். பணிவு மட்டும் இருந்தா போதுமா? துணிவு வேணும். அந்த பணிவு துணிவு எனக்கு இருக்கிறதால தான் தலைமை பொறுப்பை கொடுத்து அப்பா காட்டுக்கு போய் காவலை பார்க்கணும்னு சொல்லி அனுப்பியிருக்கார். தெய்வத்திற்கு தொண்டு செய்யணும், தந்தைக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும். நல்ல பேர் எடுக்க நாளாகும், ஆனா கெட்ட பேரு ஒரு நொடி பொழுதுதான் சுண்டி விடுற இருந்தா. அப்போ முயற்சி திருமணையாக்கும், முயன்றின்மை இன்மை புகுத்தி விடும் என்று முயற்சியோட கொஞ்சம் பயிற்சி, பயிற்சியோட கொஞ்சம் முயற்சி இரண்டும் கலந்திருந்தால் மட்டுமே சிறப்பு என்பது நம்மை தேடி தானாக வந்து சேரும் என்ற காரணத்திற்காக இந்த இடத்தில் உலகால் மாதிபரா சக்தி சிவனுடைய உடம்பில் பாதியை வாங்கி சிவன் பாதி சக்தி பாதி அர்த்தநாரியாக காட்சி கொடுக்கிறாள். எங்கே இருக்கிறார்கள்? எங்க இருக்காங்க? திருச்செங்கோட்டிலே சிவனும் சக்தியும் பாதி பாதி உருவமாக திருச்செங்கோட்டிலே இருக்கிறாங்க. ஆனா மீதம் பாதி எங்க இருக்கு? அப்படியே ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். இருந்தால் அந்த அபிராமி வள்ளியை அழைக்கலாமா? கட்டாயம் அழைக்கணுமே. அழைச்சானே ஆகணும். சிலதா வேணும்னா அபிராமி வள்ளி அழைச்சிட்டே ஆகணும். அதுதான் உண்மை. வேணும்னா அழைக்கலாம், வேற அழைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. எங்கேயுமே அதான. கல் என்று பார்த்தால் கல்லு தான், தெய்வம் என்று பார்த்தால் தெய்வம் தான். தூள் நிமிரப்பார் துரும்புல இருப்பான்னு சொல்லி வச்சிருக்காங்க. காரணம் வச்சுங்களேன், தன்னுடைய பக்தனுக்காக அன்று மூக்கில் இருந்த மூக்கத்தை கட்டி வானில் இருந்து அமாவாசை என்று நிலவு வர வைத்தாலே அபிராமி, திருக்கடையூர் அபிராமி. அது சிறப்பு சேர்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணோம்? ஆத்தாவை அழைக்கலாமா? செல்லத்தா செல்லாத்தா செல்ல மாறியாத்தா எங்க சிந்தைகள் வந்து ஆடி நில்லாத்தா
கைதட்டி உற்சாகப்படுத்தி அன்பு உள்ளங்கள் அத்தனை பேர்களுக்கும் என்னுடைய சார்பாகும் எங்கள் கலைக்குழு சார்பாகும் நன்றி 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 கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன போலும் இந்த இடத்தில் வருவார் என்று வழிவைத்து காத்துக் கொண்டிருந்தாலும் எப்போ வருவார், எப்படி வருவார், வர வேண்டிய நேரத்துக்கு சரியாக வருவார் என்ற நம்பிக்கையோட காத்து கொண்டிருக்கும் நான். காத்திருப்பது என்பது கூட சுகமான ஒன்று. ஏனென்றால் சீதையப்பட்டவ காத்திருந்த ராமனுக்காக, சந்திரமதி காத்திருந்த ஹரிச்சந்திரனுக்காக, சாபத்திற்கு காத்திருந்தால் சத்தியவானுக்காக. ஆனா இந்த வள்ளி காத்திருப்பது யாருக்காக? யாருக்காக? முருகன், சண்முகன், சரவணன், குகன், சுப்பிரமணியன், கந்தன், கடம்பன், கார்த்திகேயன். எம்பட்டு பேரு? 50 பேர் கிடையாது. அத்தனை பேரும் ஒருவருக்கு மட்டுமே உண்டு. அந்த ஒருவர் தான் யார் தெரியுமா? சிவனுடைய நட்டுக்கள் இருந்து 6 தீபுரங்களால் தோற்றுக்கப்பட்டு சரவண பைகள் பட்டு 6 கார்த்திகை பெண்கள் பிறக்கப்பட்டார் அந்த முருகன். அப்படிங்க படம் சொல்லி சுப்பன் பேர் பெற்று கேட்பவன் சீடன், சொல்பவன் ஆசான். சிவனா இருந்தாலும் எவனா இருந்தாலும் பிரணவத்துக்கு விளக்கம் வேணும்னா மண்டிக்கிட்டு வாய்ப்பத்தி அமரணும் சொல்லி சிவனைய மண்டிக்கிட வைத்தானே சுவாமி மலையிலே அந்த முருகன். சிவனுடைய பிள்ளை, ஆதிபராசக்தி மகன், விநாயகருடைய தம்பி, ஐயப்பனுடைய அண்ணன், ஆண்டி, பண்டாரம், பரதேசி. என்னங்க என்ன அப்படி சிரிக்கிறீங்க நீங்க? பெட்டிக்காரவளே வந்திருக்க கூட்டம் பூரா உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கு. இல்ல தவறா சொல்லலையே. இல்ல பரதேசி பண்டாரம்னா எப்படி? இல்ல நான் கேக்குறேன், இப்ப பரதேசம் சொன்னா திட்டதுன்னு நினைச்சுக்கிட்டீங்களோ? ஆமா. இல்லங்க, முருகனுக்கு நிகராக ஒரு பெயரை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். என்ன காரணம் தெரியுமா? பரம் என்றால் என்ன தெரியுமா? உலகம். தேசி என்றால் என்ன தெரியுமா? சுற்றுவது. அப்ப உலகம் சுற்றும் வாலிபன் யாரு? முருகன் தானோ? அவர்தான். உலகம் சுற்றும் வாலிபன் யாரு? எம்ஜிஆர். அதான் அவரை பார்க்கறதுக்கு நான் இங்க வந்திருக்கேன். அவர் இல்லைங்க, பிறந்தால பெயர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்லணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லி வச்ச மாதிரி அவரை நான் அழைக்கல. இப்ப அழைப்பது யாருக்கென்றால் முருகப்பெருமானுக்காக. இப்ப சொல்லுங்க, பரதேசம் சொன்னா ஏதாவது தவறு உண்டா? இல்ல. பரம் என்றால் உலகம், தேசி என்றால் சுற்றுவது. அப்ப உலகத்தை மயில் மேல ஏறி வலம் வந்தாரு அந்த முருக கடவுளுக்கு நிகராக. உங்ககிட்ட அவரை பத்தி தான் சொன்னேன், உங்களை நான் சொல்லவே மாட்டேன் எப்பொழுதுமே. எனக்கு எப்போதுமே நீங்க உறுதுணையா 4 பேர் இருப்பீங்க அப்படிங்கிற எண்ணங்கள் எப்போதுமே எங்களுக்கு இருக்கு. நீங்களா நாங்கள் இல்லை. அதனால இந்த இடத்துல இப்ப அப்பா சொன்னாரு காட்டுக்கு போகணும்னு. காட்டுக்கு போகணும்னு சொல்லும்போது கொஞ்சம் பயமா தான் இருந்தது. காட்டுக்குள்ள பெரிய பெரிய மிருகங்கள்லாம் இருக்குமோ அப்படின்னு ஒரு பயம். என்ன காரணம் தெரியுமா? இப்ப காட்டுக்குள்ள மிருகம் இருக்குன்னு அப்பா சொன்னாரு. மனிதனால மிருகத்துக்கு ஆபத்தா, மிருகத்தால மனிதனுக்கு ஆபத்தா? மிருகத்தால தானே மனுஷனுக்கு ஆபத்து அப்படி நீங்க சொல்றீங்க. ஆமா. எந்த மிருகமாவது அதை போய் நம்ம சிண்டாத வரைக்கும் நமக்கு ஏதாவது பிரச்சனை கொடுக்குதா? கொடுக்காது. இல்ல இல்ல, அது பாட்டியே காட்டுக்குள்ள இருக்கு. அதுக்கு தேவை உணவு. உணவு உண்டமோ ஒரு இடத்துல பதுங்கினோம்னா அது வேலையை பார்த்துட்டு இருக்கு. ஆனா நாம சும்மா இருக்க முடியாம காட்டுக்குள்ள இருக்கிற மிருகத்தை எல்லாம் பிடிச்சு கொண்டாந்து, கரடியை பிடிச்சு கொண்டாந்து தாயத்து மந்திரிப்போம். ஆமா. தேவாங்க பிடிச்சு கொண்டாந்து முடிகயிறு போடுவோம். யானையை பிடிச்சு கொண்டாந்து தெரு தெருவா பிச்சை எடுக்க விடுவோம். ஆமா. குரங்க பிடிச்சு கொண்டாந்து குட்டிகரணம் போட வைப்போம். ஆமா. கிளிக்கு எத்தனை அறிவு தெரியுமா? 4 அறிவு தான் பறவைக்கு. அதை பிடிச்சு கொண்டாந்து ஜோசியம் பார்க்க வைப்போம். இப்ப எந்த மிருகமாவது தெரு தெருவா நம்மள கூட்டிட்டு போய் பிச்சை எடுக்கணும்னு நினைக்குதா? இல்ல இல்ல. நல்லா இருக்குமா அது? அதுக்கு மட்டும்தான் லாய்க்கு. 6 அறிவு இறைவன் கொடுத்தான் பகுத்தறிவு. இன்னொரு காரணம் தெரியுமா? ஒரு மனிதனுடைய குணங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். மனிதனுடைய குணங்கிறத விட மிருகத்துடைய குணங்கள் தான் நமக்கு பல விஷயமா தெரியும். ஒரு சிங்கம் வந்து நம்மளை அடிச்சிருங்கிறது நமக்கு தெரியும். ஆனா அதுலேருந்து எப்படி தப்பிப்பது என்று இறைவன் கொடுத்தான் பகுத்தறிவு. புலி வந்ததுன்னா நம்மளை கொன்றுங்கிறது நமக்கு தெரியுங்க. ஆனா அதுக்கிட்ட எப்படி தப்பிக்கிறதுன்னு இறைவன் கொடுத்தான் பகுத்தறிவு. யானை வந்துன்னா தூக்கி போட்டு மிரிச்சு போடுங்கிறது நமக்கு தெரியும். அப்ப அதுக்கிட்ட எப்படி தப்பிக்கிறதுன்னு நமக்கு சொல்லி கொடுத்தான் இறைவன் பகுத்தறிவு. ஆனா இத்தனை குணங்கள் மிருகத்துடைய 5 அறிவு படிச்ச மிருகத்துடைய குணங்கள்லாம் தெரிஞ்ச நமக்கு 6 அறிவு படிச்ச மனுஷன் எப்ப எவன் சிங்கமா மாறுறேன், எப்ப எவன் புலியா மாறுறேன், எப்ப எவன் நரியா மாறி நம்ம கூடவே இருந்து குழி பறிக்கிறான்னு தெரியல. நிறைய மிருகம் காட்டுக்குள்ள இருக்கு, நாட்டுக்குள்ள இருக்குன்றீங்க. காட்டுக்குள்ள இருக்கிறதுல 5 அறிவு படிச்ச மிருகம். அதான் எங்க அப்பா சொன்னாரு, நாட்டுக்குள்ள இருக்கிற இந்த மிருகத்தை விட காட்டுக்குள்ள இருக்கிற அந்த மிருகம் மேலுன்னு. ஆமா, நாட்டுக்குள்ள நான் இருந்தால் நாடு கட்டு போகும் என்று காட்டுக்கு போய் காவலை பார்க்க சொல்லியிருக்காரு. இது ஏங்க என்ன சொன்னாரு? நாட்டுக்குள்ள நான் இருந்தால் நாட்டை நானா கெடுக்கிறேன், நான் பாட்டுக்க சிவசிவா முருகான்னு போய்கிட்டு இருக்கேன். நாட்டை கெடுக்கிறேன்னு சொன்னா யாராவது ஏற்றுக்க முடியுமா? முடியாதுல்ல. வேறு எனக்காக சப்போர்ட் அந்த ஐயா பேசுறாரு, முடியாது இல்லையா? அப்புறம் என்ன சொல்றியா? காரணம் என்ன வச்சுங்களேன், மக்கள் ஒரு நீதியா, மன்னருக்கு ஒரு நீதியா என்ற தன்மை இருக்கக்கூடாது. மக்கள் எப்படியோ மன்னனை பழி. தலைவர் சரியா இருந்தா தொண்டர்கள் சரியா இருப்பாங்க. தலைவனே சரியில்லைன்னு வச்சுக்கங்க, தொண்டர்கள் நிலைமை அதோகதியா போய் சேரும். அப்ப தேர்ந்தெடுக்கும் போது நல்ல தலைவனா தேர்ந்தெடுக்கணும்.
தலைவன் மட்டும் நல்லதா தேர்ந்தெடுக்க கூடாது, பக்கத்துல உள்ள அத்தனை பேரையும் நல்லவங்களா தேர்ந்தெடுக்கணும். அதனால உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் உறவு கலவாமை வேணும். மனசுக்குள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளில பேசுறவங்கள உறவே தேவலைன்னு விட்டுறணும். ஆனா அதை விட்டுட்டு நமக்கு கண்ணுக்கு எதுக்கு நல்லதா பேசிட்டு பின்னாடி போய் நம்மளையே குறை சொல்ற அந்த வாசகத்துக்கு வாங்கிட்டு அவங்களை கொண்டாந்து நடுப்புற உட்கார வச்சுட்டு நம்ம லோன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதான உண்மை, அதான உண்மை. ஆமா, பதவி வரும்போது பணிவு எதுக்கு சொன்னாங்க? பதவி வர்ற வரைக்கும் தான் நம்ம ஆளுகள்கிட்ட பணிவு இருக்கு. பதவி வந்த அப்புறம் பணிவுலாம் பறந்து போயிடுது, அப்புறம் வேற மாதிரி துணிவாயிருது. நீ என்னடா பெரிய ஆளு, என்ன கொஞ்சம் நான் தான் பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரி அத்தனை பேரும் பிடிச்சி கட்டி வச்சு உரிச்சோம்னு வச்சுங்க, அப்புறம் சரியா போயிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னங்க இங்கு வள்ளியாக நடிக்கும் மன்னார்குடியைச் சேர்ந்த அபிராமி நமது உறவுக்காரவங்க, அவங்க வேற யாரும் இல்லை. அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாகவும் விழா கமிட்டிய சார்பாகவும் பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறார்கள். கை தட்டுங்களான்னு 100 நாள் பார்த்துருங்க. ஆமா, எனக்கு தெரியும். தெரியுமா? நல்லா இருக்கே. எல்லாமே உறவு தானங்க. பிறந்ததுலேருந்து என்ன உறவு, யார் யாரெல்லாம் நம்ம மேல அன்பை காட்டுறாங்களோ அத்தனை பேர் நம்ம உறவு. ஒரு செட்டு தான் எல்லாம் ஒரே கம்பெனியோ? ஆமா. என்ன பெரிய மன்னார கம்பெனி? அந்த மன்னார கம்பெனி தான். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனிமே கம்பெனியாவே போயிடுவோமா? காரணம் என்ன செய்யலே, பொன்னாடை எடுத்து கௌரவப்படுத்தி அன்பு உள்ளங்கள் அத்தனை கிராமத்தார் சகோதர சகோதரி அத்தனை பேர்களுக்கும் இடைய சார்பாகவும் எங்கள் கலைக்குழு சார்பாகவும் நன்றி 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 கலந்து வணக்கம். உங்களை எல்லாம் சந்திச்சு ரொம்ப நாள் ஆகுது, வருஷமா ஆச்சு. ஆனால் இப்போ சந்திக்கும் போது மனசுக்குள்ள ஒரு உற்சாகம், ஒரு சந்தோஷம். நீங்கள் வேற உறவுன்னு வேற சொல்லிட்டீங்களா, நிற்க முடியல எனக்கு. என்ன பண்ணுவா இப்படி எடுத்துக்குள்ள அன்பண்ணா, அழகண்ணா, ஆமாம் அழகராஜன் அவர்களுக்கு எங்களை கொண்டு வந்து இப்படி அருமையான ரசிகர்களுக்கு மத்தியிலே எங்களை அறிமுகப்படுத்தி வச்சது அவங்களுக்கு தான் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கணும். இதை கை தட்டலாம்ல? ஏன் உங்களுக்கு என்ன கையெல்லாம் என்ன பண்ணுது? அப்படி தட்டுங்க. கை தட்டினா நோய் நொடினா வருது. எங்கள் பேர் படுத்துக்கிட்டு ஒரு பிள்ளை தட்டுது, இத்தனை பேர் உங்கள் வயதானவர் தட்டுறாரு. நீங்களாம் எதுக்கு உட்காந்துருக்கீங்க? இல்லைன்னா எந்திரிச்சு எல்லாரும் வீட்டுக்கு போங்க. சரியா சொன்னா? சந்தோஷம். வாழ்க வாழ்க வளமுடன். இங்கே நடிகரின் முகம் காட்டுங்க நாடு ரசிகர்கள். கொஞ்சம் கொஞ்சம் 2-3 பேர் கையை தட்டிங்கன்னா அப்புறம் நாங்கள் சரியாக எங்கள் வேலையை பார்ப்போம். இப்படிற வரைக்கும் என்ன பேசணும், நீங்கள் உற்சாகமாக கவனிக்கிறீங்கிற எண்ணங்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கும். நீங்கள் பேசாமல் எனக்கு என்னன்னு எங்களை முறைச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து 100 நாள் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். எது 100 நாள் வேலை? ஓ சரிதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால இப்போ நான் வந்ததுக்காக முருகப்பெருமானை காதலிக்கலாமா? கட்டாயம் காதலிச்சு தானே ஆகணும். எங்க அப்பா தான் சொன்னாரு தனியாக போகக்கூடாதுன்னு. அப்ப உள்ள 2-3 பிள்ளைங்க தயாராகிட்டு இருக்காங்க. 2-3 பிள்ளைகளா? கும்பல் நிறைய இருக்குங்க. உங்களுக்கு சங்கட்ட மாதிரி இல்லையா? என்னப்பா மூத்தவர் இருக்கும்போது யாரு நல்ல சைஸா கேப்பியா? திரும்பி சொல்லுங்க. இல்ல நான் எதிர்பார்க்கிறேன் உங்ககிட்ட இன்னும் அதிகமா எதிர்பார்க்கிறேன். இருக்கும்போது யாரு மூத்தவங்க? தேவயானி. யாருங்க? தேவயானியா? அது தேவயானி, அது தேவயானி இல்லைங்க, தெய்வானை. ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் சொல்றாங்க. அந்த அம்மாவை கொண்டாந்து எங்கேயும் சேர்க்கிறிய? சரி, தெய்வ யானை. இப்போ வந்து அவங்க இருக்கும்போது 2ஆவதா நாங்கள் கல்யாணம் பண்ணா பிரச்சனை வரும். ஆமா, ஆசைப்படுறீங்கல்ல, அதை கேட்கிறாரு. உண்மையான விஷயம். ஏன்னா மனசுக்குள்ள நான் தானே சொன்னேன் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசக்கூடாது. அப்ப மனசுக்குள்ள என்னென்ன தோணுதோ விடியறதுக்குள்ள நீங்க கேளுங்க. அம்பட்டுக்கு நான் பதில் சொல்ல காத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு கொஞ்சம் நேரத்தை மட்டும் எனக்கு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விடியற வரைக்கும் நம்ம கச்சேரியாவே போயிடும். இப்ப கேட்டீங்க, இப்ப என்ன ஆகும்? 2ஆம் தடவை நான் போனா என்ன பிரச்சனை வரும்? சண்டை வரும் வீட்ல, சக்கலத்தி சண்டை. ஆமா 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 கேக்குறேன். சக்கலத்தி சண்டை வரும். பிரச்சனை வந்ததுன்னா பல பிரச்சனை, சிண்டு பிடி சண்டை எல்லாம் அது இதுன்னு வரும். நிறைய வரட்டும்ங்கிறேன், சண்டை வரணுங்கிறேன். வீட்டுக்குள்ள சந்தோஷமா இருந்தோம்னா கஷ்டம் என்னங்கிறது தெரியாது, கஷ்டம் மட்டும் இருந்தா சந்தோஷம் என்னங்கிறது தெரியாது. அப்ப 2ம் கலந்திருந்தால் மட்டும் தான் வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்கும். சந்தோஷமாவே இருந்தா என்ன சுவாரஸ்யம் இருக்கு? கொஞ்சம் அப்படி சண்டை வந்து நானும் தெய்வ யானையும் சேர்ந்து சக்கலத்தி சண்டை போட, ஏற்கனவே பழத்துக்கு ஆசைப்பட்டு ஒத்த கோமணத்தோட பணியில் உட்காந்துருக்காரு. நாங்கள் 2 பேரும் இங்கே சக்கலத்தி சண்டை போட, அவர் வேற ஒத்த கோமணத்தோட இருக்கார். நாங்கள் வேற சக்கலத்தி சண்டை போட, இருக்கிற கோபனமும் பறி போயிருச்சுன்னா பார்க்கறதுக்கு கண்டாவியா இருக்காதா அவரை பார்க்க? நீங்க எல்லாம் ஆசைப்படுறீங்க 2ஆம் தரமா வாக்கப்படணும்னு. சரி, நாங்க மட்டும் 2ஆம் தரமா ஆசைப்படணும் நினைச்சோம்னாலே பொம்பளைய கொண்டு போய் சோறு கிடைக்காது, வேற இடத்துல நிப்பாட்டிடுறாங்க. சோத்துக்கு என்ன ஒண்ணுவியா? சுப்பிரமணியனை தான் பார்க்கணும். அப்போ நான் தான் மனசு வைக்கணும். போனா பகுது
நம்ம உறவுக்கார ஒன்று சொல்லிட்டியே, அதனால கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க அப்படின்னு நாங்கள் தான் சொல்லணும். ஏன்னா அவர் பொண்டாட்டியாக போகிறோம்ல, நீங்கள் என்ன சொன்னாலும் சரி. ஏன்னா இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி கொஞ்சம் உறுத்தலை தான் இருக்குது. உண்மை தானேயா? ரெண்டாவது ஒன்றா சண்டை வர தானே செய்யும். இதுக்கு பதில் ஏதாவது நம்ம கொடுப்போமா? சரி கொடுப்போம். முன்னாடி ஒரு பாட்டை படுப்போம். ஹலோ, அருமை அருமை ஒளிபெரி சிறப்பான முறையில் இருக்கிறது. துது வலையலை அரைச்சு தொண்டையில தான் நினைச்சு மாமன் கிட்ட. எந்த மாமா? முருகே மாமா. மாமான்னு கூப்பிடத்தான் மனசு சொல்லுது. மனசெல்லாம் ஒன்ன பத்தி நினைப்பே கொள்ளுது. துது வலையலை அரைச்சி தொண்டையில தான் நினைச்சு மாமன் கிட்ட பேச போது மணிகணக்கா. தூண்டாம நீ விளக்கு தூண்டி விட்டு எரிய வச்சு முகத்தை பார்க்க போது நாள் கணக்கா. அந்த இந்திரச திரளும் அந்த ரப்பையும் ஊர்வசையும் மாமனுக்கு கொண்டவன் செய்திடணும். மாமனை தழுவி கட்டிக்கணும். புது வலையலை அரைச்சு தொண்டையில தான் நினைச்சு மாமன் கூட பேச போற மணிக்கணக்கா. துதுவலையிலை அரைச்சு தொண்டையில தான் நினைச்சு மாமன் கூட பேச போற மணிக்கணக்கா. உனக்காகத்தான் கண்ணே உனக்காகத்தான் மனசுக்குள்ள ஆசை வளர்த்துக்கிட்டே. உன்னை பார்க்கத்தான் அண்ணே உன்னை பார்க்கத்தான். அட முத்தனத்திற்கு முத்தமுதலில் புறகிடலாமோ? சுத்தர கண்ணில் சிக்கினை சிறையிடலாமோ? எப்படலாம் இப்படிதான் எங்குறது? பொட்டு வச்சி பூ முடிக்கும் நாள் இருக்கு. தூது வலையலை அரைச்சு தொண்டையில தான் நினைச்சு மாமன் கூட பேச போற மணிக்கணக்கா. ஓதோது வேளையிலே நான் தூங்க போவதில்லை. உன்னாலதான் உன்னாலதான் யார் பேச கேட்டாலும் கேட்டாலும் கேட்பதெல்லாம் உன் பேருதான். கண்ணே உன் பேருதான். அடகின்றன நினைப்பை விலகிறது. வெட்டி போகலாமோ? கட்டிக்க கொண்டே தொட்டுக்க கொண்டே ஒட்டி கொள்ளலாமோ? முத்தமிட்டா ஒசமெல்லாம் உண்டாகும். நாக சத்தமிட்டா உனக்கு உண்டாகும். புது வலையலை அரைச்சு தொண்டையில தான் நினைச்சு மாமன் கூட பேச போற மணிக்கணக்கா. தூண்டாமணி விளக்கு துண்டலிட்டு எரிய விட்டு முகத்தை பார்க்க போற நாள் கணக்கா. அந்த இந்திர சந்திரனும் மகவந்த எந்திர சிரிக்கணும். அந்த ரம்பையும் ஊர்வசையும் மாமனுக்கு தொண்டனை செய்திடணும். மாமனை தழுவி கட்டிக்கணும். புது வலையலை அரைச்சு தொண்டையில தான் நினைச்சு அவன்கிட்ட பேச போற மணிகணக்கா. அவன்கிட்ட பேச போற மணிகணக்கா. அருமை அருமை அருமை. பா. நன்றி 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 நன்றி. ரொம்ப சந்தோஷம். இந்த நன்றியா நன்றியா நன்றி. சரி, இருந்தாலும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சந்தோஷத்துல பெரிய சந்தோஷம் எது தெரியுமாப்பா? மற்றவரை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது தான். அதனால இந்த இடத்துல உங்களை நாங்கள் சந்தோஷப்படுத்தணும். அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். எங்களை நீங்கள் சந்தோஷப்படுத்தணும்னா காலையில் நீங்கள் 1000 கிலோக்குள்ள சம்பளம் கொடுத்தாலும் எங்களுக்கு தேவையில்லை. அதெல்லாம் நிதமும் பார்க்கறது தான். ஆனால் நீங்கள் கொடுக்குற உற்சாகம் அதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். என்ன பண்ணும்? ரொம்ப நன்றி. கைதட்டி அத்தனை உள்ளங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த இடத்துல 4 பேர் போன பதில் போகணும், 4 பேர் மெச்ச வாழணும். 4 பேர் போன பாதை எந்த பாதை தெரியுமா? அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் தெரிஞ்சான சம்பந்தர் சொல்லக்கூடிய 4 பேர் போன ஆன்மீக பாதையில் போகணும்.
மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லக்கூடிய பெத்தவங்களோட குருவுடைய தெய்வத்துடைய அனுசரணையும் அணுகிருக்கம் இருந்தால் வாழ்க்கையில் சிறப்பாக பல செயல்களை செய்து முடிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு இந்த இடத்துல பாருங்க, மாதா என்பது தாய், பிதா என்பது தந்தை, குரு என்பது சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியர், தெய்வம் என்பது கோவில் குடி இருக்கிற கடவுள். இதுல மாதா என்ற தாயை முன்னாடி வச்சு தெய்வத்தை கொண்டாந்து கடைசியில வச்சிருக்காங்க. அப்ப தாய் பெருசா தெய்வம் பெருசா? தாய் தான் பெருசா. 1000 கோயில்களுக்கு அபிஷேகம் செய்தாலும் கிடைக்காத ஒரு புண்ணியம் எதுல தெரியுமா? வயசான காலத்துல பெத்தவங்களை அமர வைத்து அவங்களுக்கு நாம செய்கிற பணிவிடையில. கோவில் கருவறையும் உள்ள தெய்வம் தான். தன்னை 10 மாத கருவில் சுமந்து பெற்றெடுப்பவளும் தெய்வம் தான். கோவில் கருவில் உள்ள தெய்வத்தை விட தன்னை 10 மாத கருவில் சுமந்து பெற்றெடுத்த தெய்வமே பெரிய தெய்வம் என்று பெரியவங்க சொல்லுங்க. இந்த இடத்துல நன்றி 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 நன்றி. இதெல்லாம் ஏன் நான் சொல்ல போறேன்னா, பெற்றெடுத்த தாய் யாருன்னு எனக்கு தெரியாது, பெற்றெடுத்த தந்தை யாருன்னு எனக்கு தெரியாது. இப்போ நான் எப்படி பிறந்தேன்? காட்டுக்கு வேட்டைக்கு செல்லும் பொழுது வள்ளிக்கிழங்கு தோண்டி எடுக்கப்பட்ட பள்ளத்திலிருந்து என்னை கண்டெடுத்து வள்ளின்னு பெயரிட்டு இப்படி சிறப்பாக வளர்த்து வச்சிருக்காங்கன்னா அவர்களை மிஞ்சிய ஒரு தெய்வம் நமக்கு தேவையா? அதனால விடுவதற்குள் பிரம்ம முகூர்த்தத்தில் முருகப்பெருமானை திருமணம் முடித்து என்னுடைய தந்தைக்கு முன்னாடி கொண்டு நிறுத்தி தங்களுக்காக உலகத்தில் யாருக்குமே கிடைக்காத ஒரு மரபு கிடைச்சிருக்கான்னு சொன்னா எங்க அப்பா எவ்வளவு சந்தோஷப்படுவார். அந்த சந்தோஷத்தை பெற்றவங்க முகத்தில் நாம ஒவ்வொருவரும் காணணும். அதனால இந்த இடத்துல மனசுக்குள்ள இப்படிலாம் ஆசை நிறைய இருக்கு. இப்ப நீங்க கேட்டீங்களே ஒரு கேள்வி, நான் பேசி முடிக்கிற வரைக்கும் இந்த மைக்கை கீழே நீங்க வைக்க கூடாது. தெரியாதனமா கேட்டு தெரியாதனமா கேட்டு விட்டேன். பதில சொல்லணும்ல. ஆமாங்க. பதில சொல்லுமா இல்ல பாட்டை பாடுமாப்பா? ரெண்டுமே சொன்னா ரைட்டு தான். என்னனே பாட்டை பாடிட்டே பதில் சொல்ல முடியாதுல்ல. ஒண்ணு அப்படி இல்லைன்னா இப்படி பதில சொல்லுமா? பாட்டு பாடிட்டீங்க, பதில சொல்லுங்க. அப்படியா? ஆமாங்க. சரி, சந்தோஷம். இப்ப பாருங்க, முருகனை கல்யாணம் பண்ணா பிரச்சனை வரும், சண்டை வரும் நீங்க தான் சொன்னீங்க. ஆமா. இப்ப முருகனுடைய அப்பா யார் தெரியுமா? சிவன். சிவனுக்கு எத்தனை மனைவி தெரியுமா? 2. இதை தெரிஞ்சது நான் 6 வருஷம் போட்டிருப்பேனே. இது ஏன்டா? ஓ சரிதான். இப்ப உடம்பில் பாதி கொடுத்தார் சிவன், பாதி சக்தி, பாதி அர்த்தனாரி. மதுரைக்கு வந்தார், சொக்கநாரக மாறினார், மீனாட்சியை கரம் பிடித்தார். அப்பாவுக்கு 2 பொண்டாட்டி இருக்கும்போது வராத சண்டை மக முருகனுக்கு 2வது நான் போன என்ன சண்டை வருங்கிறீங்க நீங்க? பதில சொல்லுங்க. அப்பாவுக்கு 2 பொண்டாட்டி, சரி, அங்க வராத சண்டை நான் போன என்ன சண்டை வரும்? அப்ப என்ன பார்த்தா சண்டைக்காரி மாதிரி தெரியுதா? வராதா? வராதான்னு என்ன கேள்வி என்னகிட்ட? நீங்க தானே சொன்னீங்க. சரி, அதையும் விடுங்க. முருகனுடைய அண்ணன் யார் தெரியுமா? என்னங்க விநாயகர் பெருமாள் தெரியாதாங்க? விநாயகருக்கு எத்தனை மனைவி தெரியுமா? 3. என்ன 4 3 7? இல்ல இந்த சித்தி முத்தி வல்லமே விநாயகர் பெருமானுக்கா 15 மனைவிகள் உண்டு. விநாயகர் பெருமானுக்கு பட்டத்திராணியாக 3 பேர், சித்தி புத்தி வல்லம் என்று சொல்லக்கூடிய 3 மனைவிகள். 15 பொண்டாட்டி இருக்கிற இடத்துலயே சண்டை வரல. 2வது நான் போனா என்னையா சண்டை வர போகுது? நீங்க சொல்ற வார்த்தமான. சரி, அதையும் விடுங்க. சரி, முருகனுடைய மாமா யார் தெரியுமா? யாரு? கண்ணே, கரும நிற கண்ணே, கோகுலத்து வாசன், கலை கண்ணே. வருவார் பாரு. ஆமா, வந்தார் என்று. ஏன்னா இதயத்தில் இடம் கொடுத்தார் மகாலட்சுமிக்கு மகாவிஷ்ணு. ஆனா பூலோகத்தில் பிறந்த ஒரு பெண்ணாகப்பட்டவ தான் அணிந்து கொண்ட மாலை எடுத்த திருமாலுக்கிட்டு, திருமாலை பெருமாளே நீங்க தான் வேண்டும் என்று இருக்கு ஓடோடி வந்தார் காக்கக்கூடிய கடவுள் மகாவிஷ்ணு. எங்க வந்தாரு? என்னது பிரச்சனை உங்களுக்குள்ள? வெட்டிகார் சைஸ் என்னது சொல்லுப்பா. தேவையா அதுன்னு கேக்குறீங்களா? இல்ல, நீங்க எதை சொன்னாலும் நீங்க கேட்டுருங்க. ஏன்னா அவரு 3 பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிருக்காரா, அதான் ஒரு டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஓ, இப்படி எல்லாம் இருக்கும்போது நீங்க இந்த கேள்வி எல்லாம் கேட்கலாமா? மருமே இதை கேட்கலாமா? அங்க பாருங்க, அந்த ஐயா சொல்றாரு என்னையா உங்க லட்சணம் என்னன்னு. பச்சை சட்டை கஞ்சி மடல் வாங்கி தர மாட்டேன். நீங்களே இப்படி இருக்கும்போது அந்த பிள்ளை மட்டும் கேட்கலாமான்னு கேட்கிறாரு அவரு. அப்படி இருக்கும்போது ஏன்னா சூடி கொடுத்த சுடர் கூட சொல்லி ஆண்டாளகப்பட்டவர் தான் அணிந்து கொண்ட மாலை எடுத்த திருமாலுக்கிட்டு, திருமாலை பெருமாளே நீங்க தான் வேண்டும் என்று ஓடோடி வந்தார் காக்கக்கூடிய கடவுள் மகாவிஷ்ணு. எங்க வந்தாரு? பூலோகத்துக்கு வந்தார், ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்தார். ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு என்னப்பா சிறப்பு? ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு என்ன சிறப்பு? பால்கோவா தானங்க பெருசு. அதுதான் பெருசா? ஆமா, சாப்பிட்ற ஐட்டம் முக்கியம். வயிறு முக்கியமா வரலாறு முக்கியமா? உண்மைக்கு சொன்ன போனா கோபுரம் முக்கியமுங்க. வயிறு தான் முக்கியம். ஆமா, அதுக்கப்புறம் தான் வரலாறு. ஆனா பெரிய சிறப்பு ஸ்ரீவில்லிபுத்தூர்னு சொல்லும் போது உடனே பால் கோவா தான் ஞாபகத்துக்கு வருமா? என்ன சகோதரன்? ஆமாண்ணா, நீங்களும் நம்ம டிக்கெட் தானா? அப்படி சொல்லணும். ஆண்டாள் கோபுரம் சிறப்பா இந்த ஒரு கோபுரம். இப்ப ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பெருமைகள் இருக்கு தெரியுமா? ஸ்ரீவில்லிபுத்தூர் உங்களுக்கு பால்கோவா ஞாபகத்துக்கு வந்தது. திருநெல்வேலி என்ன ஞாபகத்துக்கு வரும்? அல்வாங்க. திருப்பாச்சி அருவா பக்கத்தூர் தான். காங்கேயம், பத்தமடை, திண்டுக்கல், ராஜபாளையம், மணப்பாறை, ஆறாங்கல், மதுரை, மானாமதுரை, முட்டி,
முட்டியா என்ன முட்டை? மண்பானைங்க. மண்பானையா? சரி. அப்போ காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் பட்டுங்க. ஆரணி ஆரணி பட்டு தானங்க. திருப்போணம் திருப்பவனமா? அது பட்டு தானங்க. அப்ப மாயவரம் என்னது? ஏரா. மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு போட்டு சிறப்பு இருக்குல்ல, பாட்டே இருக்குங்க. அப்ப இவ்வளோ சிறப்பு இருக்கிறத சாப்பிடுற பொருளை மட்டும் சரியா நீங்க சொன்னீங்களே. ஆமா. பால்கோவான்னு சிற்பங்கள் இல்லாத கோபுரம், நாங்க தமிழ்நாட்டின் அரசாங்க முத்திர சின்னம், எவ்வளவு பெரிய சிறப்பு. அத சொல்ல ஏன் உங்களுக்கு தோணல? இந்த லட்சணத்துல ரெண்டாம் தரமா போனா பிரச்சனை வரும், ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ணாதீங்கன்னு சொல்றீங்க. இயல்பான விஷயம். இவங்க சமாளிச்சிருவாங்க, ரெண்டாம் தரமா போனாலும் சமாளிச்சிருவாங்க. ஐயோ, நீ அப்படி வந்துட்டியா? சரிதான். இன்னும் கல்யாணம் ஆகல பிள்ளை இருக்கு, பிள்ளைக்கு கல்யாணத்தை பண்ணி பாரு, அப்புறம் மழை இருக்கு உனக்கு. சரி, நான் சமாளிச்சிருவேன்லங்க பெட்டிக்கிறவளே. இப்ப சொல்லுங்க, கல்யாணம் பண்ணலாமா பண்ண வேணாமா? நீங்க தாராளமா பண்ணிக்கலாம், நாங்களே தலைமை தாங்கி உங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறோம். உங்க தலைமையில் தான் என்னுடைய திருமணம் சிறப்பா நடைபெறும். இத்தனை பேர் இருக்கணும், சகோதரிகள் இருக்கணும், சகோதரர்கள் எத்தனை பேர் இருக்கணும், வயசானவங்க ஐயா பெரிய எல்லாருமே இருக்கணும். அத்தனை பேர் இருந்தால் என் கல்யாணம் நடக்கும். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ சாப்பிட்ற பொருள் அம்பிட்டு கேளுங்க, எல்லாத்தையும் கொடுக்க தயாரா இருக்கார் முருக கடவுள். என்ன வேணும்? என்ன வேணும்? போதுமா? வேற ஒண்ணும் வேணாம்ல? அப்படின்னா என்னது அவருக்கு? அது அது நடைபெறது உண்டு, அது வேற, அப்புறமா அது மாதிரிலாம். அதனால என்னுடைய காதலை ஒரு முறை பாஞ்சாச்சிட்டு இருக்கீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீதாக்கிவன் பார்த்து நீங்க பாஞ்சாச்சிட்டு இருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்க, முருகப்பெருமானை திருமணம் முடிச்சா இவ்வளவு பிரச்சனைகள் வருங்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒண்ணுதான். அப்ப முருகப்பெருமானை திருமணம் இப்போ வந்த காதல் அது 5 வயதிலே அறியாத பருவத்திலே பிஞ்சுகள் ஏற்பட்ட காதல், மாற்றவும் முடியாது, மறுக்கவும் முடியாது, எவர் நினைத்தாலும் தடுத்து நிறுத்தவும் இயலாது. இந்நேரம் முருகன் காதல் விழுந்திருக்கும். இந்த புள்ள லோன்னு ராத்திரி முழுக்க முருகா 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 முருகான்னு ஊர் ஊரா திரியுதே, பாவமா இருக்கு இந்த பிள்ளைய பார்த்தா. அதனால இப்படி அவரையே நினைச்சு உருகி உருகி ஓடா தேஞ்சு போய் நிக்குதே, உருகுதே. என்ன பார்த்தா உருகுன மாதிரி தெரியல, இப்ப உருகுன மாதிரி தெரியல, தெரியாது. உருகிறதுங்கிறது மனதளவில் உருகி கொண்டிருக்கிறேன். இப்ப முருகப்பெருமான் முடியறதுக்குள்ள மயில் மேல ஏறி இங்க வருவார். மயில் மேல வந்த உடனே சரி, நானும் அந்த மயிலில் ஏற வேண்டும். தாங்குமா? அதோட அந்த மயில் தாங்குமா? அந்த மயில் முடிஞ்சு போயிருமா? அதோட பிரியாணி. எவ்வளவு எதிர்ப்பு! முருகனை காதலிக்கணும்னு சொல்லும் போது இவ்வளவு எதிர்ப்பு வந்தா காதல் வருமல்ல, கடுப்பு தான் வருது உங்களை பார்த்தா எனக்கு. இப்பத்தே எங்கனக்குள்ள எதிர்ப்பு இன்னும் நிறைய சமாளிக்க வேண்டியது இருக்கு. அதெல்லாம் சமாளிச்சிருவாங்க, நம்மளால முடியாதா? எவ்வளவுதோ செய்யறோம், இதை செய்ய மாட்டோமா? விடுங்க. அதனால செவரளி தோட்டத்துல அவரையே நினைச்சுக்கிட்டு, செவரளி தோட்டத்துல ஒன்னு நினைச்சே தேடிக்கிட்டு பாடுதம்மா இந்த மனசு. செவரளி தோட்டத்திலே ஒன்னு நினைச்சீங்க தேடிக்கிட்டு பாடுதம்மா இந்த மனசு. யாருமே இல்லை, ஆளுங்க ஆரம்பமில்லை, சுத்தமுத்த பார்க்கையிலே துடிப்பு அடங்கதில்லை. செவரளி தோட்டத்திலே ஒன்னு நினைச்சீங்க தேடிக்கிட்டு பாடுதம்மா இந்த மனசு. கொட்டுகிற அருவிகளே, குளிக்கிற குருவிகளே, பட்டுடம்பு நிலகைகளே, பசிக்குது மனசுக்குள்ள. கொட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே, பட்டுடம்பு நிலகைகளே, பசிக்குது மனசுக்குள்ள. உணவினாலுமில்ல, உத்தரவு தேவையில்ல. ஐயா. செவரளி தோட்டத்திலே ஒன்னு நினைச்சீங்க பாடுதம்மா இந்த மனசு.
நறுக்கு தெரிஞ்ச மாதிரி நன்றி 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 ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் பக்கம் மேலம்னா அப்படி தாங்க இருக்கணும். கல்லன்னு அப்படிங்கிற வரைக்கும் கொஞ்சம் கூட சோர்வு இல்லாமல் அப்படியே நமக்கு பாடணும், அந்த பாடணும் இது பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம் வரணும். ரொம்ப நாளாக ஆச்சு இப்படிலாம் பக்கம் மேலத்தை சந்திச்சு. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி, வாழ்க வளமுடன். இருந்த போதிலும் இந்த இடத்தில் முருகனுக்காக பிறந்த முருகனுக்காக இருந்த அனைத்து முருகனை மனதில் நினைத்துக் கொண்டிருக்கும் இந்த இடத்துல மனதுக்கு அப்படியெல்லாம் காதல் கரை புரண்டு ஓடிக்கிட்டே இருக்கு. காதலை பிரிப்போமா? காதலை பிரிச்சிருவோமா? ஏங்க பாவம்ங்க. ஏங்க அப்படி சொல்றீங்க? காதலை பிரிப்பது பாவம் அல்லவா? இல்ல, நல்ல காதலா இருந்துன்னு வச்சுங்களேன். ஒரு விஷயம், காதல பல விதமா காதல் இருக்கு. எப்படி? நல்ல காதலா இருந்துன்னு வச்சுங்களேன், கடைசி வரைக்கும் நம்ம கூடவே இருக்கும். எது போனாலும் நம்ம கூடவே இருக்கும். ஆனா கெட்ட காதலா இருந்ததுன்னா சில சமயங்கள்ட்ட புடிங்கிட்டு அத்துக்கிட்டு ஓடிரும். தேவையாது? தேவையில்லை. அந்த காதல நீ எதுக்குட கை தட்டுற? அப்போ இப்படி காதல் இல்ல. நான் சொன்னது, நானே காதலிக்கும் போது நான் எப்படிங்க காதலை பிரிப்பேன்? நானே முருகனை காதலிக்கிறேன், நான் எப்படி காதலை பிரிக்க முடியும்? வயதுக்கு தகுந்த மாதிரி காதல் வரும் என்று சொல்லிக்கிறேன். சரிங்க. 20 வயசுல இருந்து என்ன காதல் தெரியுமா? இளமை காதல். 30ல இருந்து என்ன தெரியுமா? முரட்டு காதல். 40ல என்ன தெரியுமா? நட்பு காதல். 50ல என்ன தெரியுமா? அனுபவ காதல். 60ல என்ன தெரியுமா? ஆன்மீக காதல். அப்ப 70ல வருமா காதல்? 50லும் ஆசை வரும்ல, ஆசையுடன் பாசம் வரும். இதில் அந்த ரங்கம் கிடையாதம்மா. நாள் செல்ல சுகம் தானம்மா. அப்படி இருக்கணும் காதல். நாள் செல்ல உண்டான காதல் என்றுமே நம்ம விட்டு பிரியாத காதல். முழுமை பெற்ற காதல்லாம் முதுமை வரைக்கும் கூட வருமா? இப்ப வர்ற காதல்லாம் சும்மா கண்கட்டித்த மாதிரி. இப்ப ஒரு காதல், மதியம் ஒரு காதல், சாயங்காலம் ஒரு காதல், அதெல்லாம் காதல். அது வயதான காலத்துல எப்படி நம்ம கையை பிடித்து கூட்டி போறது, அதுதான் உண்மையான காதல், அதுதான் முழுமையான காதல். அதனால 60-70 வயசுக்கு மேல ஆசையெல்லாம் இருக்குங்க. என்ன என்ன இல்ல, 60-70 வயசுக்கு மேல ஆசை எல்லாம் இருக்கும். ஆசை மட்டும்தான் இருக்கும். ஏன்னு வச்சுங்களேன், காற்றுல பத்தி தூட்டிக்கணும், பருவத்தை பயிர் செய்யணும். இப்ப முடியலன்னா எப்பவும் முடியாது, அப்ப முடியலன்னா அப்ப காலத்துல முடியாது. இப்ப என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை இப்பவே சம்பாரிச்சு சேமிச்சு வச்சுக்க பழகிக்கணும். அதை விட்டு இப்ப எல்லாத்தையும் விட்டு அதுக்கப்புறம் நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன்னா செயல்பாடு ஒன்றும். எதை சொல்றீங்க? ஆமாம், அது உண்மைதான். இப்போ ஒரு 20-30 வயசு பிள்ளைகளை கூப்பிட்டு, தம்பி இந்த ஒரு மூட்டையை கொண்டு போய் இந்த கோயிலில் போட்டு வைப்பானா, கிடுக்கிடுன்னு கொண்டு போய் போட்டு வந்துடுவாங்க. ஒரு 80-90 நம்பலன்னா ஏங்க அப்படி சொல்றீங்க? உங்களுக்கு என்னங்க சிங்கக்குட்டி மாதிரி இருக்கீங்க? என்ன ஆடுறீங்க, எப்படி ஓடுறீங்க, ஒடியாடுறீங்க? இதை விட பெரிய விஷயம் என்ன இருக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லை, மனசு தான் எல்லாத்துக்குமே காரணம். அப்படி இருக்கும்போது 80-90 வயசுல ஒரு வயோதிகரை கூப்பிட்டு இந்த மூட்டையை கொண்டு போய் அங்கே போடுங்கன்னா போட முடியுமா? மூட்டையை பார்ப்பாரு. ஒரு நீங்க சொல்ற மாதிரி மூட்டையை சுத்தி வருவார். ஒரு காலத்துல நாமளும் இந்த மூட்டையை இப்படித்தானே தூக்கணும், அது யாருக்கு தெரியும்? அதனால இந்த இடத்துல என்னுடைய காதலை எப்படி சொல்லணும், ஒரே ஒரு முறை சொல்றோம். உள்ள போறோம், 50 பிள்ளைகளையும் வெளில தள்ளுறோம். நான் வெளியில தள்ளுறேன், நீங்க நல்லா இருக்கும். நான் வெளில தள்ளுறேன், நீங்க உள்ள தள்ளுறது. யாரை வச்சு நாடகம் ஆடுறது? எல்லாரையும் குப்புற தள்ளி விடுறீங்களா? என்னங்க சொல்றீங்க? சரி விடுங்க, எங்கிட்ட ஒரு பக்கம் தள்ளி விட்டா சரி. அதனால ஹலோ, ஓ வசந்தராஜா தீர் சுபந்த ரோஜா எத்தீகோ உன் தேசம் என்னாலும் சந்தோஷம் என் தாகங்கள் தீர்ந்த நீ பிறந்தாய். ஓ வசந்தராஜா தீர் சுமந்த ரோஜா என் தேகம் உன் தேசம் என்னாலும் சந்தோஷம் என் தாகங்கள் தீர்ந்த நீ பிறந்தாய். ஓ வசந்தராஜா
நாளை உலகை ஆள வேண்டும் உழைக்கும் கரங்களே, இந்த நாடு முழுதும் மலர வேண்டும் புரட்சி மலர்களே. நாளை உலகை ஆள வேண்டும் உழைக்கும் கரங்களே, இந்த நாடு முழுதும் மலர வேண்டும் புரட்சி மலர்களே. உழைக்கும் கரங்களே, புரட்சி மலர்களே.
ஒன்றாய் பாருங்கள் தோழர்களே, நாளை உலகை ஆள வேண்டும் உழைக்கும் கரங்களே, இந்த நாடு முழுதும் மலர வேண்டும் புரட்சி மலர்களே, உழைக்கும் கரங்களே, புரட்சி மலர்களே, உழைக்கும் கரங்களே, புரட்சி மலர்களே. வாங்கோ. அப்பா இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. எங்க அப்பா போய் கதையின் பிரகாரம் பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அப்பா போய் கண்ணுங்கிறதுமா போய் காட்டுல போய் காவலை காக்கணும்னு சொல்லியிருக்காங்க. காட்டுக்கு போய் யார் யார் காவலை காக்க போறோம் தெரியுமா? வள்ளியம்மா துணைக்கு நான் போறேன். எனக்கு துணையா தோழி மாதிரி ஒரு அழகு தேவதையை கூட்டிட்டு வந்திருக்கோம். சரி. ஆமா, இருந்தாலும் காட்டுல போய் காவலை காக்கிறதுக்கு முன்னாடி நீங்க யாராவது காதல் பண்ணிருக்கீங்களா? காதல் நான் எங்க அப்பா எங்க மாமா தான் கேக்குறேன். யாராவது பண்ணிருக்கீங்களா? ஏன் உங்க அத்தை 2 பேருக்கு அது தெரியாதா? எனக்கு தெரியும் நீங்க காதல் பண்ணி தான். என் பேர் என்ன? செந்தில் முருகன். வள்ளி தெய்வான. வள்ளி தெய்வானே முடிஞ்சா? சரி இருக்கட்டும் மச்சான், நீங்க யாராவது பண்ணிருக்கீங்களா? என்ன வாயை திறந்து சொல்லுங்க. ஏன் இப்போதைக்கு உன்னைத்தான் லவ் பண்றோம்னு நினைக்கிறேன். ஆஹா வேணாம்ப்பா, நான் அந்த இதுக்கு போறது கிடையாது, அந்த வழிக்கு போறது கிடையாதுன்னு சொல்றேன். சரி பரவாயில்ல இருக்கட்டும். அண்ணே நீங்க பழக்கமே இல்லையா? ரொம்ப சந்தோஷம். வயசுட்டுக்காரண்ணே நீங்க யாராவது பண்ணிருக்கீங்களானே? அவர் அங்கிட்டு பார்த்துட்டு இருக்காரு. இருக்கட்டும், இருந்தாலும் நானும் ஒருத்தரை விரும்புறேன் தெரியும். நீ விரும்புறியா? அவனுக்கு மரண யோகம் தான். என்னங்க இப்படி சொல்லிவிட்டீங்க? இருந்தாலும் என் மனசுல உள்ளதை சொல்லவா? சொல்லுமா சொல்றா. ஹலோ இளங்குயிலே அடியே இளங்குயிலே மேடே அவர் கொடுத்தான் நான் பாடல் பாடுகிறேன். நன்றியின் ஈரல் கண்களை நான் கண்ணீரல் என்று ஆனந்தம் கொண்டு கச்சேரி செய்கின்றேன். இளங்குயிலே நீதானா நீதானா நெஞ்சே நீதானா, நீ இன்றி வாழ்வேனே இங்கே நான் தானே, அன்பே அன்பே நீதான் அன்பே, மீண்டும் மீண்டும் நீதான் அன்பே. ஏழேலங்குயிலே அடியேலங்குயிலே ஆனந்த
காட்டு வழி போற தம்பி கவலைப்படாதே காட்டு புலி வழி மறைச்சா கலங்கி நிக்காதே மருது பாட்டி பேர சொன்ன புலி ஒதுக்கும் பாரு காட்டு வழி போற தம்பி கவலைப்படாதே காட்டு புலி வழி மறிச்சா கலங்கி நிக்காதே மருது பாட்டி பேர சொன்ன புலி ஒதுக்கும் பாரு எங்க மருது பாட்டி பேர சொன்ன புலி ஒதுக்கும் பாரு புலி ஒதுக்கும் பாரு கவலைப்படாதே காட்டு புலி வழி மறைச்சா கலங்கி நிக்காதே வீர மருது பாட்டி பேர சொன்ன புலி ஒதுக்கும் பாரு மருது பாட்டி பேர சொன்ன புலி ஒதுக்கும் பாரு கவலைப்படாதே காட்டு புலி வழி மறைச்சா கலங்கி நிக்காதே மருது பாட்டி பேர சொன்ன புலி ஒதுக்கும் பாரு மருது பாட்டி பேர சொன்ன புலி ஒதுக்கும் பாரு மருது பாட்டி பேர சொன்ன புலி ஒதுக்கும் பாரு நன்றி 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 வாங்கோ